அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம். குறளும் கதையும் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்னைக்கு ஒரு கதையை கேட்கலாமா? ஒரு ஊரில் ஒரு மாவீரன் இருந்தானாம். அவனை எல்லாரும் காளையன் காளையன் அப்படின்னு ரொம்ப பாராட்டி அவனை புகழ்ந்தாங்களாம். அப்போ ஒருத்தர் கேட்டாங்களாம், ஏன் அவன் எல்லாரும் காளையன் காளையன்னு சொல்லி இவ்வளோ பாராட்டுறீங்க அப்படின்னதும் சொன்னாங்களாம், இல்லை இவன் பேர் ஒன்றும் காளையன் கிடையாதுன்னு. அப்புறம் ஏன் காளையன்னு கூப்பிடுறீங்க அப்படின்னா, அவன் என்ன பண்ணுவான்னா, ஒரு பெரிய காளமாட தன்னுடைய தோள்களில் ரொம்ப சாதாரணமாக தூக்கிட்டு அந்த ஊரையே வலம் வருவானான். அது என்னைக்கோ ஒரு நாள் கிடையாது. அவன் தினம் அந்த பெரிய காளமாடை தூக்கிட்டு அந்த ஊரையே சுற்றி வருவானான். அப்போ ஊரில் இருக்கவங்க எல்லாரும் ஆச்சரியமாக பார்ப்பாங்களாம், எப்படி இவனால் மட்டும் இப்படி இந்த காளையை ரொம்ப சாதாரணமாக தூக்கிட்டு அதுவும் ஊரையே சுற்றி வர முடியுது அப்படின்னு. அப்போ ஒரு நாள் அவன்கிட்ட போய் கேட்டாங்களாம், ஏன் தம்பி உன்னால் மட்டும் எப்படி இந்த பெரிய காளமாடை இவ்வளோ சர்வசாதாரணமாக தூக்கிட்டு அதுவும் சுற்றி வர முடியுது இந்த ஊரையே அப்படின்னு கேட்டாங்க. அப்போ அவன் சொன்னான்னா, உங்களுக்கெல்லாம் பார்க்கும்போது தான் இது காளமாடா தெரியுது, ஆனால் இது பிறந்த நாள்ல இருந்தே எங்கள் வீட்டு மாடு கன்று போட்டது. அப்போ கன்று குட்டியாக இருக்கும் பொழுதே, அதை பிறந்த பொழுதே நான் அதை தோளில் தூக்கி வச்சுட்டு சுற்றி வந்தேன். அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் தினம் அதை தோளில் தூக்கி வச்சு சுற்றிட்டு வந்தேன். அதனால இன்னைக்கு அது காளமாடாக வளர்ந்துருக்கும் பொழுது எனக்கு அது ஒரு பெரிய சுமையாக தெரியலை அப்படின்னு சொன்னானாம். இதை கேட்டு மற்றவங்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியமாக இருந்துச்சான். ஏன்னா திடீர்னு ஒரு காளமாடை தூக்கணும் அப்படின்னா தான் நமக்கு எப்படி தூக்க முடியும் அப்படின்னு பேரதிர்ச்சியாக இருக்கும். ஆனால் ஒரு கன்று குட்டியை தூக்கும் பொழுது தினம் தூக்கும் பொழுது அப்போ அது காளமாடாக ஆனாலும் அதனுடைய சுமையை ஒவ்வொரு நாளாக கூட்டிகிட்டு வரும் பொழுது அது பெரிய சுமையாக தெரியாது. இதைத்தான் நம்முடைய ஐயன் வள்ளுவர் 619வது குறளில் சொல்கிறாரு. ஆழ்வினை உடைமை அதிகாரம் 62ல், தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் அப்படின்னு சொல்றாரு. தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். அதாவது விதியால கூட முடியலை, இல்லை தெய்வமேன்னு அழைச்சா கூட ஒரு காரியம் நிறைவேறலை அப்படின்னாலும் அந்த இடத்துல நம்முடைய உடல் உழைப்பினால் செய்த முயற்சிக்கு கண்டிப்பாக பலன் கிடைக்கும் அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. இப்போ இதை நம்ம எதுக்கு உதாரணமாக எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைய பள்ளி மாணவர்கள் இல்லை கல்லூரி மாணவர்கள் யாரை வேணால் எடுத்துக்கலாம். இன்றைய மாணவர்கள் தேர்வு சமயத்தில் எதற்கு அச்சப்படுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளவு அதிகமாக இருக்குது, நாளைக்கு தேர்வுங்கும் போது இன்றைக்கி இவ்வளவும் படிக்கணும் அப்படிங்கும் போது அவங்களால முடியலை. அது அவங்களுக்கு பெரிய சுமையாக தெரியுது. ஆனால் முதல் நாளில் இருந்தே, வகுப்பு தொடங்கும் முதல் நாள்ல இருந்தே அன்னன்னைக்கு எடுக்கக்கூடிய பாடங்களை அன்றைக்கே படிச்சுட்டாங்க அப்படின்னா தேர்வு சமயத்தில் அது ஒரு கன்றினுடைய எடையை போலதான் மிகவும் சிறிதாகவே இருக்கும். ஒவ்வொரு நாளாக கூடும் பொழுது அதனுடைய எடை அதிகரிக்கிறதே தெரியாது. அது மாதிரி தான் பாடமும் அன்னன்னைக்கு படிக்கும் பொழுது சிறிது சிறிதாக அது சேர்ந்துட்டே வரும் பொழுது அது எல்லாத்தையும் படிச்சுட்டா அது பெரிய அளவில் ஒரு காளையை போல உருவெடுக்கும் பொழுது அதை நமக்கு ஒரு சுமையாகவே தெரியாது. அப்போ தேர்வின் சமயத்தில் மிக எளிதாக அவங்களால படிக்க முடியும், எவ்வளவு பாடமாக இருந்தாலும். ஏன்னா அதெல்லாம் ஏற்கனவே அவங்க படிச்சிருப்பாங்க, படிச்சுட்டு அருமையாக தேர்வு எழுதலாம். அதனால் மாணவர்கள்லாம் இதை கருத்தில் கொண்டு அன்னன்னைக்கு நடத்தக்கூடிய பாடங்களை அன்னன்னைக்கு படித்தாங்க அப்படின்னா தேர்வு ஒரு பெரிய அச்சத்தை தரக்கூடிய விடயமாக கண்டிப்பாக இருக்காது. அதனால் ஐயன் கூறும் குறள் வழியில் செல்லுவோம், நாள்தோறும் ஒரு திருக்குறளை சொல்லுவோம். மீண்டும் வேறு ஒரு கதையுடனும் குறளுடனும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுபவர் உங்கள் திருக்குறள் தொண்டர் சிவகாமி சண்முக சுந்தரம், சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா, சென்னை.